தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. திரு தங்க வரதராஜன் 60 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். விரைவு நீதிமன்றம் மூலமாக இந்த வழக்கு துரிதப்படுத்தப்படும். திமுக காரராகவே இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நிக்கிறோம்னு முதலமைச்சர் பேரவையில் உத்தரவாதம் கொடுக்கிறார். எதிர்க்கட்சிகள் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நிக்கல, அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்புல குற்றச்சாட்டு. ஒரே ஒரு விஷயம் ஒரு சகோதரர் அமுதரசு என்ன சொல்றார், கள்ளக்கூட்டணின்னு சொல்றாரு. எப்படின்னா எதிர்கட்சிகள் இன்னைக்கு பாருங்க, அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், திரு சீமான் இருக்கலாம், தனித்தனியாக தேர்தலில் கலங்காடுறோம், அது வேறு. ஆனா எதிர்கட்சிகள் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக ஒற்ற புள்ளியில நிக்கிறத கள்ளக்கூட்டணி என்று சிறுமைப்படுத்திக்கிறார். அதை பத்தி கவலை கிடையாது. இந்த மாதிரி உங்கள் பார்வையில கள்ளக்கூட்டணி இருக்கலாம், அடிமை கூட்டணியா மட்டும் இருக்க கூடாது. உதாரணத்துல சொல்றேன், இன்னைக்கு கள்ளச்சாராய பலி 69 இறந்தப்ப அதிக பேர் பட்டியல் சமுதாய மக்கள். ஆனா திருமாவளவன் என்ன சொன்னார், தயவு செய்து ஆளுநர் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா, இது பேர் அடிமை கூட்டணி. வேங்க வயல்ல 2 ஆண்டுக்கு முன்னாடியே அந்த வேங்கவயல் பாதிக்கப்பட்ட குடிநீர் மலத்திற்கு வெளியேறும் சொல்லியிருந்தார். சொன்னா கூட்டணியை விட்டு இன்னைக்கு யார் வேங்கவயல குற்றவாளி தெரிஞ்சிருக்க முடியும். இதாக அடிமை கூட்டணி. அது போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலையில் பாத்தீங்கன்னா அது போல நீ போக்குவரத்து தொழிலாளர் நிலைமைக்காக போராட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு பாருங்க மிகப்பெரிய அலுவலகத்தை நிக்கிறாங்க. அதுக்கு மௌனம் காக்குறா பாத்தீங்களா, இது பேர் அடிமை. இது பேர் அடிமை கூட்டணி. திமுகவுக்கு எதிராக அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுல. நாங்க ஆளுங்கட்சி, அவங்க எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக அதிமுக எத்தனை அறிக்கைகள் விட்டு சொல்லுங்க. அதிமுக போராட்டம் வேணாம் சார், எத்தனை அறிக்கைகள், பாஜகவுக்கு ஆதரவா அதிமுக. அதனாலதான் கேக்குறாங்க, கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் எதிர்த்து அறிக்கை விடலன்னு. போராட்டம் வேணாம் சார், எத்தனை அறிக்கைகள் வெளியிட்டு இருக்குது பாஜகவுக்கு எதிராக. இல்ல நீங்க வன்னியரசு மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கிறதுனால அவர் சொல்லி நிறைவு செஞ்சாதானே சரியா இருக்கும். அவருக்கு நேரம் கொடுக்கும். அதிமுக 1000 பேர் வழக்கு போட்டிருக்குது. அண்ணா வன்னியரசு சொல்றாரு, இல்ல அதிமுக விட விசிக தான் நிறைய வழக்கு. எத்தனை பேரும் சொல்ல போராட்டம் நிறைய நடத்தினதா சொன்னார். அப்ப திமுக 30,000 போராட்டம் நடந்துச்சு, அதிமுக அனுமதிச்சுச்சு. அதிமுக இப்ப திமுக ஆட்சிக்கு கூட்டணியில இருந்தாலும் 3000 வழக்குகள் மேல என்ன பையன் வேங்கவியல் ரிசல்ட் வந்துச்சா? அதாவது பதில் சொல்லட்டுமே, அவரும் தானே கேட்டிருக்கல. 2 முக்கியமான செய்தி. எங்களெல்லாம் அனுமதியே கொடுக்கிறது இல்லையா சார்? பிரிமெண்ட் அரசு பண்றாங்க அரசாங்கம். பதில் சொல்ல, அவர் பதில் சொல்லட்டும். போராட்டத்துக்கு தான் அனுமதி, கலவரத்துக்கு அனுமதி இல்ல. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அவர் பதில் சொல்ல அனுமதி தர முடியாது. போராட்டம் பண்றதுக்கு தான் அனுமதி தர முடியும். அமுதரசன் அவர் பதில். நானே சார் ஒரு நொடி வரதராஜன் சார், இல்ல ஒரு நொடி எல்லாரும் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் போதுமான நேரம் இல்ல, எல்லாருக்கும் போதுமான நேரம் கொடுத்தாச்சு இல்லையா? முதல் சுற்றிலே கொடுத்தாச்சு. அவர் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. நேரம் நிறைவு செய்ய போறோம். 2 ஏன் இவங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி வன்முறையை தூண்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது 2 நான் புள்ளி விவரங்களோட சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கடந்த 2020 செப்டம்பர் 27 எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரியார் மற்றும் இந்திய அரசியல்ங்கிற தலைப்பில் ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் ஏற்பாடு பண்ண அந்த கருத்தரங்கத்தில் பேசும்பொழுது பெரியாருடைய செயல்பாடு பார்ப்பனியம் குறித்து, மனுஸ்மிருதி குறித்து பேசுகிறாரு. ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்து பெண்களை இழிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு வெட்டி ஒட்டி வெளியில் பரப்புரை செஞ்சாங்க. பெரிய லெவலில் போராட்டம் நடத்தினாங்க, பதற்றத்தை உருவாக்குனாங்க, சமூக பதற்றத்தை உருவாக்குனாங்க. இப்போ இந்து பெண்களுக்கு எதிராக திருமாவளவன் பேசிட்டாருன்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் அது குறித்து கடந்த வாரம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதி குறித்து தான் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு, இந்து பெண்கள் குறித்து பேசலைன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமூக பதற்றத்தை உருவாக்கி அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா? என்னுடைய கேள்வி. 2022 KT ராகவன் அவங்க கட்சியில் இருக்கிற மூலமாக பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பாஜகவிட மாநில பெண் மகளிர் அணி தலைவர் மலர்கொடி தலைமையில் குழு போட்டாங்க. இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். மலர்கொடி தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு என்னாச்சு, அந்த கட்சியில இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அவர்கள் இல்ல உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கே நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களே. அவர்கள் எல்லாம் சேர்ந்து சாவர்கர் நூல் வெளியிட்டுள்ளால அதே ஆட்கள் எல்லாமே டீமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க தான் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறாங்களா? பெண்களுக்கு ஆதரவா பேசுறவங்களா? இவங்க வேங்கவயல் பத்தி பேசுறாங்க. வேங்கவயல் குறித்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களா?
மேல் பாதியில வந்து எந்த இந்துக்களுக்காக நின்று இருக்கீங்க? ஒரு இந்து தான் நீங்க இந்துக்களை நீங்க உள்ள விடாம இருக்கீங்க. எந்த மேல் பாதியில யாருக்காக நீங்க நிக்கிறீங்க? நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க நிக்கிறீங்களா? இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம். நன்றி நன்றி. எந்த தகுதியும் இல்ல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.